ஹலோ வணக்கம். இப்போ நம்ம 1236 ஆல்பம் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 1236 ஒரு பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எண் கொடுத்து நியூ கொடுத்து உள்ளே போய் 3612 ரெசல்யூஷன் வச்சு ஓகே கொடுத்துருங்க. இப்போ சென்டராக 18 இன்ச்சில் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து இப்போ அந்த இதில் அந்த பேஜுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்ட்ரோல் டி கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து வேணுங்கிற சைஸ் வச்சு ஓகே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு படத்தை கரெக்டாக சென்டர் பண்ணிட்டு இந்த பக்கம் பாதிக்கு மேலே இருக்கிற தேவையில்லாத பகுதியை செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துடலாம். ஓகே, இந்த படத்தை இப்போ லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லேயரில் போய் அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஹியூஜ் சேச்சுரேஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் அந்த கலர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கலர் மாறும். அந்த மேலே இருக்கிற நாபை நம்ம என்ன கலரில் வைக்கிறோமோ அந்த கலரில் படம் மாறும். நமக்கு எந்த கலரில் படம் வேணுமோ வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. கம்ப்யூட்டர் எங்கே சேவ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு பிறகு அல்டர் அமுக்கிக்கிட்டு டேப் அமுக்கினீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற மற்ற ஃபோல்டர்லாம் காட்டும். எந்த ஃபோல்டரோ அதில் செலக்ட் பண்ணி அதிலேருந்து ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் அதில் போனீங்கன்னா கீழே ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டு கட் ஆகிரும். பேக்ரவுண்டு கட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை எடுத்து கொண்டு போய் நம்ம அங்கே செட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் டி கொடுத்து வேணுங்கிற சைஸ் வச்சு எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துல வச்சு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இந்த பேஜ் ரெடி. நம்ம இந்த பக்கத்தில் வேறு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பக்கத்துக்கு அதே மாதிரி தான் ஆல்டர் டேப் எடுத்து நம்ம இன்னொரு படத்தை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஃபோட்டோஷாப்பில் கொண்டு அந்த மேலே டாப்பில் கொண்டு போய் நீங்கள் விடணும். அப்போ தான் தனி இதாக வரும். இப்போ கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே கண்ட்ரோல் பி கொடுத்து பேஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்து செட் பண்ணிக்கோங்க அந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி. செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த 3 ஃப்ரேம்குள்ளேயும் நம்ம 3 ஃபோட்டோ வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. இந்த 3 ஃப்ரேம்லேயும் உள்ள 3ஐயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே லேயரில் கீழே மாஸ்க் இருக்கும் பாருங்கள். அந்த மாஸ்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா அது லேயர் மாஸ்க் வந்துடும். அப்புறம் ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷனை செலக்ட் பண்ணி அந்த கீழே லைட்னஸில் ஃபுல்லாக ஒயிட்டில் வச்சிங்கன்னா
வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஃப்ரேமையும் டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு கலர் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிளாக் வச்சுக்கலாம். பிளாக்கை ஃபோர்க்ரவுண்ட் கலராக வச்சுக்கிட்டு அல்ட்ரா அமைக்கிக்கிட்டு பேக் ஸ்பேஸ் அமுக்குனீங்கன்னா உள்ள கலர்ஃபுல்லாகிடும். கண்ட்ரோல் டீ கொடுத்து டீ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கொஞ்சம் லைட் ஆகினீங்கன்னா நம்ம அந்த ஃப்ரேமுக்குள்ளே இப்போ கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், அது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் லைட் பண்ணி பார்த்தோம்னா அது ஃப்ரேமில் கரெக்டாக 3 ஃப்ரேம் கவர் ஆகிற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மாஸ்க் கொடுத்து வச்சுருக்கோம்னா அந்த மாஸ்கில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அமுக்கிக்கிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அந்த ஃப்ரேம்குள்ளே செலக்ட் ஆகிரும். இப்போ அதை வந்து கிரியேட்டிவ் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துருங்க. மாஸ்க் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். கண்ட்ரோல் டீ கொடுத்து டீ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அதை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த 3 ஃப்ரேமுக்குள்ளேயும் அந்த 3 படத்தை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்டர் டேப் அமுக்கி நம்ம ஃபோல்டர் செலக்ட் பண்ணி அதில் வந்து 3 படத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த 3 பிக்சரையும் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து மேலே வச்சு கொண்டு விட்டிங்கன்னா 3 படமும் ஓப்பன் ஆகிரும். இப்போ ஒவ்வொரு படமாக கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரில் வந்து அந்த 3 ஸ்கொயர்லேயும் 3 படத்தை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் பி கொடுத்து பேஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்து கரெக்டான அளவு அந்த ஸ்கொயரோட கொஞ்சம் படம் பெருசாக இருக்கிற மாதிரி சென்டராக இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி செட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி மற்ற 2 படத்தையும் நம்ம கொடுத்துடலாம். கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி கண்ட்ரோல் டி செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு படத்தையும் செட் பண்ணிடலாம். அந்த ஃப்ரேமை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி இன்னொரு படத்தையும் நம்ம செட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி கொடுத்து செட் பண்ணிடலாம். ஓகே கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த பேஜை வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஒரிஜினல் ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பிக்சர் வந்துடும். இந்த பிக்சர் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. லேயரில் போய் அந்த பிக்சர் இருக்கிற நம்ம லேயரை செலக்ட் பண்ணி அதை வந்து கிரியேட்டிங் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்குள்ளே போய் உட்காந்துரும். இப்போ 3 படமுமே 3 ஃப்ரேம்குள்ளே செட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து மெயின் ஃபோல்டர் தவிர மிச்ச ஃபோட்டோ எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ண வேண்டியதில்லை. கண்ட்ரோல் அல்டர் பி அமுக்குனிங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற ஃபோல்டர் தவிர மிச்சம் எல்லாமே வேணும். இது வந்து சேவ் பண்ண மாதிரின்னு கேட்குது. நோ கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த ஃபோல்டர் தவிர மிச்சம் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்து இந்த 3 படத்தையும் நம்ம ஈஸியாக வந்து வேறு படம் மாற்றிக்கலாம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ லேயரில் போங்க. லேயரில் போய் அந்த பிக்சர் வச்சோம்னா அந்த இதுக்கு வந்து நம்ம பிக்சர்னு பேர் மாற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த வேறு பிக்சர் வைக்கும்போது அந்த லேயரை ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிரும். இதில் அந்த பழைய படத்தெல்லாம் ஒன்றா செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க.
இப்போ அதுக்கு பதிலாக வேறு 3 படத்தை நம்ம வைக்க போகிறோம். ஆல்டர் டேப் அமைக்கி நம்ம எங்கே ஃபோல்டரில் வச்சுருக்கோமோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி 3 படத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஃபோட்டோஷாப்குள்ளே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு அதே மாதிரி தான் Ctrl+E, Ctrl+C, Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணி Ctrl+T கொடுத்து அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். இதே மாதிரி 3 படத்தையும் நம்ம வந்து அந்த ஏற்கனவே செட் பண்ண மாதிரி 3 படத்தையும் செட் பண்ணிடுங்க. அதே தான் Ctrl+E, Ctrl+C, இங்கே வந்து Ctrl+V, Ctrl+T கொடுத்து கரெக்டான சைஸ் வச்சு ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி இன்னொரு படத்தையும் செட் பண்ணிடலாம். அதே மாதிரியே தான் செலக்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி Ctrl+T கொடுத்து அந்த ஃப்ரேமுக்கு விட கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சு ஓகே கொடுத்துடலாம். இப்போ வந்து Ctrl+S கொடுத்து கண்டிப்பாக சேவ் பண்ணணும், மறக்காதீங்க. சேவ் பண்ணால் தான் அங்கே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஃபோட்டோக்கு போல் புது ஃபோட்டோ வந்துடுச்சு. இதே மாதிரி ஈஸியாக நம்ம வந்து எத்தனை வட்டம் வேணுனாலும் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு 1236 பேஜ் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ இது மாதிரி நம்ம ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாஸ்கோட இதை வந்து நம்ம பார்க்கலாம். Ctrl+J கொடுத்து இது ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸில் போய் ரிமூவ் பேக்ரவுண்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிரும். இப்போ ரிமூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த பிக்சரில் சில இடங்கள்லாம் கட் ஆகிரும். அந்த தலையில் இருக்கிற பூ இதெல்லாம் கட் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இப்போ வந்து அந்த மாஸ்க் உள்ள அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தலையில் இருக்கிற பூ கட்டாயிருக்கு பாருங்கள், அந்த இடத்த வந்து நம்ம எப்படி ஈஸியாக கொண்டு வரலான்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெஸ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் டூல் எடுத்துகிட்டு அந்த வேணுங்கிற அளவு சைஸை வந்து சின்னதாகிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த ஃப்ளவர் மட்டும்தான், தலையில் இருக்க பூ மட்டும்தான் வேணும். இப்போ அங்கே பார்க்கரவுண்ட் கலர் வந்து ஒயிட் வச்சுக்கோங்க. ஒயிட் வச்சுக்கிட்டு அந்த மாஸ்கில் அப்படி இது பண்ணிங்கன்னா அதில் வந்து அந்த கட்டான ஏரியாலாம் வந்து நமக்கு வந்துடும். திருப்பி பிளாக் வச்சுட்டிங்கன்னா எது தேவையில்லையோ அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஒயிட் வந்து கிரியேட், பிளாக் வந்து டெலீட். அதே மாதிரியே தான் இந்த பக்கம் கட் ஆகிருக்கு. ஒயிட்டை வச்சுக்கோங்க. ஒயிட் வச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் ப்ரெஸ்ஸை வச்சு விட்டு போன இடத்தெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த மாஸ்க் இருக்கிறது அதுக்கு தான் நமக்கு ஒரு பிரயோஜனம். அதனால் எந்த ஃபோட்டோவை கட் பண்ணிங்கனாலும் மாஸ்க் வச்சு கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வேணுங்கிறப்ப வந்து நம்ம வந்து தேவையில்லாத டெலீட் பண்ணிக்கலாம், வேணுங்கிறத வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு டூப்ளிகேட் லேயர் போட்டு இதை வந்து நம்ம பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் ப்ளரான மாதிரி சேவ் பண்ணி வேறு ஒரு கலராக மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து மோஷன் ப்ளர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா அந்த பேக்ரவுண்டு இந்த மாதிரி மாறிடும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இதை அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கலராக நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் போய் கீழே கலர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் மாறும். நமக்கு அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி எந்த கலர் செட் ஆகுதோ அந்த கலர் வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துடலாம். இந்த மாதிரி மாஸ்க்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ முக்கியம்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவில் வந்து தெரியுது.
அதனால் நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து கட் பண்ணும்போது கண்டிப்பாக மாஸ்க் வச்சு தான் கட் பண்ணணும். மாஸ்க் வச்சா தான் நம்ம வந்து விட்டு போன இடத்த கொண்டு வந்துடலாம். தேவையில்லாத இடத்த தேவையான டெலீட் பண்ணிக்கலாம். இது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி கூட அந்த லேயர்ஸை மாஸ்க்கை செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பிளாக்குங்கிறது டெலீட்டுக்கு அர்த்தம், ஒயிட்டுங்கிறது க்ரியேட் உருவாக்குறது. பார்த்திங்களா, பிளாக் செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் தேய்ச்சோம்னா டெலீட் ஆகும். அதே திருப்பி ஒயிட்டு கொண்டு வந்துட்டு இது பண்ணோம்னா மறுபடியும் படம் வரும். இதுதான் அந்த மாஸ்கோட. அதுக்கு தான் நம்ம லேயர் மாஸ்க் போட்டு ஒர்க் பண்ணுவோம். இப்போ இந்த படத்தை வந்து பேக்ரவுண்டில் பிளர் ஆக்கி கொஞ்சம் டல்லாக இருக்கிற படத்தை எப்படி ப்ரைட் ஆக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த படத்தை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து Ctrl+J கொடுத்து 2 லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற 2 லேயரையும் க்ளோஸ் பண்ணிட்டு மேலே இருக்கிற மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்டு ஃபுல்லாக கட் ஆகிரும். கட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ கீழே இருக்கிற லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிறத க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த இதில் வந்து நம்ம இந்த ஃபிகர் இல்லாமல் டோட்டலாகவே பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணலாம். சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா சப்ஜெக்ட் வரைக்கும் செலக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் மாடிஃபையில் போய் எக்ஸ்பேண்ட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ எடிட்டில் போய் கண்டென்ட் ஆவர் ஃபில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக்ரவுண்டு வந்து சேம் ஆயிரும். இப்போ Ctrl+T கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபில்டரில் போய் பிளரில் காஸ் அண்ட் பிளர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டோட்டலாக வந்து பேக்ரவுண்ட் பிளர் ஆயிரும். இப்போ மேலே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இப்போ இந்த ஃபோட்டோவை எப்படி நம்ம பிரைட் ஆகிரும் பார்க்கலாம். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த கர்வ்ஸ் அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த மேலே கை மாதிரி இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணி டார்க்காக இருக்கிற இடத்துல வச்சுட்டு அப்படியே ஸ்லைட்டாக மேலே தூக்குனிங்கன்னா கொஞ்சம் படம் பிரைட் ஆகும். நமக்கு தேவையான அளவு பிரைட் வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஒரு படத்துக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி படத்தையும் கொஞ்சம் பிரைட் ஆக்கியாச்சு. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் மேலும் சில ஆல்பங்கள் ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். நன்றி.